ஹாய் கைஸ், வெல்கம் பேக். இது வந்துட்டு விஜய் விலாக். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எங்கே போகிறோன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா செங்கோட்டையில் இருக்கிறோம். ஸோ அதாவது கேரளா பார்டர் பக்கத்தில் நமக்கு பேக்கில் பார்த்தீங்கன்னா கேரளான்னு போட்டிருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கே ராஜதோட்டம், அப்புறம் வந்து ரோஸ் மலா, ஸோ அந்த ஸ்பாட்டுக்கெலாம் வந்துட்டு போக போகிறோம். ஸோ நம்ம கூட யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு என் ஃப்ரெண்டு யாசிக் இருக்கான். ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கலாம், ஒரு வருஷம் இருக்குல்ல. அடுத்து தீனாண்ணா இருக்கார். ஸோ நாங்கள் எல்லாம் தான் வந்துட்டு போக போகிறோம். நம்மளோட பைக் எல்லாமே வந்துட்டு இந்த இடத்துல இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்புறம் இன்ஸ்டாகிராம் அது இருந்து போயிட்டு ஃபாலோ பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபைனலாக வந்துட்டு நம்ம ரைடை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா செங்கோட்டையில் இருக்கிறோம். ஸோ நாங்கள் கிளம்பி பார்த்திங்கன்னா திருநெல்வேலியிலேருந்து 7 மணிக்கே கிளம்பி வந்துட்டோம். கிளம்பி இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 8:30 8:45 கிட்டே வந்துட்டு ரீச் ஆகிருப்போம். பட் நம்ம பையன் யாசிக்கு வந்துட்டு வரேன்னு சொன்னான். அவன் என்னாச்சுன்னா வரவில்லை, அவனோட பைக்கு வந்துட்டு பாவம் பஞ்சர் ஆகிடுச்சான். அதனால் வந்துட்டு அவனுக்காக வெயிட் பண்ணி ஒரு 1/2 hour வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறமா வந்த உடனே இப்போ வந்துட்டு நம்ம வந்து ரைடை ஸ்டார்ட் பண்ணி வந்துட்டு போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து போகிறது நான் வீடியோவில் ஃபஸ்ட்டே வந்துட்டு சொல்லியிருப்பேன், ரோஸ் மலாவும் ராஜதோட்டமும் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். பட் இப்போவுமே பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு செம வெயில் அடிக்க ஆரம்பிச்சிட்டு. ராஜதோட்டம் பிளான் பண்ணது காரணம் என்னென்னா, ராஜதோட்டம் எப்படின்னா ஒரு 1 to 2 kilometers வந்துட்டு ட்ரெக்கிங் போகிற மாதிரி இருக்கும். ட்ரெக்கிங் போயிட்டு அங்கேருந்து அந்த அந்த வியூனா என்னென்னா, மலையிலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம தென்காசி செங்கோட்டை வந்துட்டு பார்க்கலாம். ஸோ அங்கே வந்து அந்த ஃபாக்லாம் வந்து அப்படியே மேலே வந்து அப்படி இருக்கும், ஃபாக் அந்த க்ளவுட் எல்லாம் இருக்கும். ஸோ அது இப்போ வெயில் அடிக்கிறதுனால மேபி கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு கம்மியாக இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு இப்போ நம்ம வந்து பார்க்க முடியாது. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம போவோம். மேபி அங்கே போக முடிஞ்சால் போகலாம், அப்படி இல்லைனா வந்துட்டு ரோஸ் மலாக்கு வந்துட்டு போகலாம். அப்படி இல்லைனா நம்ம இன்னொரு டைம் வந்துட்டு ராஜதோட்டம் வந்துட்டு பிளான் பண்ணி போகலாம். பட் ரோஸ் மலா வந்துட்டு நம்மளை வந்து டிசப்பாயின்மெண்ட் பண்ணாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வீடியோஸ்லாம் பார்த்தேன், செம்மையாக இருந்துச்சு. ஸோ நம்பி நம்ம வந்துட்டு போகலாம். எனக்கு ரொம்ப நாளாக என்ன ஒரு ஆசை தருமா, கேரளா ஃபுல்லும் ட்ரிப் அடிக்கணுங்க. இங்கேருந்து ட்ரிவண்ட்ரமில் ஆரம்பித்து கசரகாடு வர ஃபுல்லாக கேரளா, ஆல் ஓவர் கேரளா ஃபுல்லாக ட்ரிப் அடிக்கணும் ஆசை. ஒரு 10-15 நாள் ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டு. ஸோ அந்த மாதிரி நடக்குமா என்னன்னு தெரில, பட் கண்டிப்பாக நம்ம வந்துட்டு நடந்து காமிக்கிறோம். ஸோ நடத்தி இந்தமாரி நான் உங்களுக்கு வந்துட்டு வீடியோ எடுத்து வந்து கண்டிப்பாக வந்துட்டு போடுவேன். ஸோ இப்போ வந்து நம்ம ரோஸ் மலை வந்துட்டு போகலாம். அட்ட அங்கே பாருங்க அந்த மலையை. ஆக்சுவலாக கேரளானாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவேன். அதுவும் இப்போ நம்ம போகிற இடம் பார்த்திங்கன்னா கேரளா பார்டர் பக்கத்தில் தான் அந்த ரோஸ் மலாங்கிறது இருக்குது, கொல்லம் டிஸ்ட்ரிக்கு. இங்கே போகிற வழியிலே வந்துட்டு இப்போது வெயில் அடிக்க நான் அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல, ஆனால் வந்துட்டு அந்த சூடு நமக்கு வந்துட்டு தெரியலை. ஏன்னா கேரளா பக்கத்தில் வந்தோடனே அந்த ஜில்ஜில்லுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃபீல் தான் வந்துட்டு இங்கே இருக்குது. காற்றும் கொஞ்சம் கொஞ்சம் அடிக்கி நமக்கு, ஆனால் அந்த ஹீட் வந்துட்டு தெரியலை கேரளா சைடு போகும்போது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் மலாக்கு போகக்கூடிய வே. ஸோ நீங்கள் கேரளா பார்டர் அதுலேருந்து லெஃப்ட் கட் பண்ணாலே வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரோடு வந்துட்டு தெரியும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் ரோடாக தான் இருக்கும்னு நான் வீடியோஸில் பார்த்தேன். இங்கேருந்தே ஆஃப் ரோட் ஸ்டார்ட் ஆகுது, இன்னும் எங்கே வர போகும்னு தெரில. நீங்கள் வந்து கூகுள் மேப்பில் வந்துட்டு ரோஸ் மலான்னு போட்டாலே உங்களுக்கு வந்துட்டு எக்ஸாக்ட் ஸ்பாட் வந்துட்டு கிடச்சிரும். ஸோ இப்போ போயிட்டு மேபி நமக்கு டைம் கிடச்சா வந்துட்டு நம்ம ராஜதோட்டம் வந்துட்டு போகிறதுக்கு வந்துட்டு பிளான் பண்ணலாம். ஸோ நீங்கள் போகும்போதே இங்கே ராஜதோட்டம் வந்துட்டு வே வந்துட்டு இருக்கும். அதாவது ரோஸ் மலாங்கிறது வந்து ஸ்ட்ரெயிட்டாக போகும், ராஜதோட்டம் வந்துட்டு லெஃப்ட்டில் போகும். எனக்கு தெரிஞ்சு அங்கே ஒரு லெஃப்ட்டில் ஒரு ரோடு கட் ஆகுது, அதுதான் நினைக்கிறேன் ராஜதோட்டம். அங்கே போய் பார்ப்போம், அங்கே ஒரு போட் போட்டிருக்கு, என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இது ராஜதோட்டம், ரோஸ் மலா. ராஜதோட்டம் புரியல. ரெண்டுத்துக்கும் தான் வெயிட்டிங். சரி, இது ஆரேங்க. சரி ராஜதோட்டம். சரி ஓகே. இப்போ தான் அந்த தாத்தா வந்துட்டு சொன்னார், அது வந்து ஆரியங்காவ் ஸ்கூலாம்.
நம்ம இந்த சைடு ரோஸ்மலா போகிறதுனா கொஞ்சம் தூரத்தில் வந்து ராஜதோட்டம் வந்துட்டு லெஃப்ட்டில் கிராஸ் ஆகும்னு சொன்னார், போய் பார்க்கலாம். ஸோ எக்ஸ்ட்ரீம் ஆஃப் ரோடுங்க. அங்கே பாருங்கன்னா ஸ்கூட்டியை வச்சுட்டு நல்லா ஆக்டிவாக நினைக்கிறேன், ஸ்கூட்டியை வச்சுட்டு நல்லா அடித்து போயிட்டுருக்காரு அண்ணாச்சி. நம்மளாலாம் அந்த வண்டியில் நம்ம வண்டி அடித்து வந்துடும், ஆனால் ஸ்கூட்டி எப்படி வருதுன்னு தெரில, போய் பார்க்கணும். ஆனால் இவனுங்க எப்படி போனானுங்கன்னு தெரில. நம்ம வண்டி பல்சரில் வந்தானுங்க யாசிக்கு அவனுங்க ஃப்ரெண்ட்ஸுன்னு, அவனுங்க எப்படி போனானுங்கன்னு தெரில. இங்கே பாருங்கள் பிளாட்டினால தான் வராங்க ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே. அவனுங்க அங்கே நிற்கிறானுங்க, எதுக்கு நிற்கிறானுங்கன்னு தெரில. மேபி மேலே போக முடியலையா இல்லை எப்படின்னு சொல்லி. பட் நம்ம வண்டி என்ன ஆனாலும் அடித்து போயிடும். திஸ் இஸ் ஸ்போர்ட்ஸ் டூரர். ஸோ அதனால் நமக்கு பிரச்சனையே கிடையாது. 1வது கீர் 2வது கீரில் தான் மேலே ஏறுது, அடித்து போவோம். டார்க்கர் அதிகமாக இருக்கா, சும்மா பள்ளங்கள்லாம் தாண்டி ஏறி போயிடும். ஆனால் என்ன ஒன்றுனா இப்படி போகிறதுனால பெட்ரோல் ரொம்ப குடிச்சிடும். அதனால் திருப்பி ரிட்டன் வரணும்ல, அதனால் பார்த்து மெதுவாக தான் சூதானமாக தான் ஓட்டிகிட்டு போகணும். இங்கே பாருங்கள் வீடுலாம் இங்கே இருக்குது. பரவாயில்லையே, இந்த இடத்துலலாம் வீடு கட்டிடுறாங்க, செம தான். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இவங்க எல்லாமே இங்கே எங்கேயாவது ஒர்க் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் எதுக்கு இங்கே வந்து வீடு கட்டணுன்னு தான் தெரில. ஏன்னா சம்டைம்ஸ் ஏதாச்சும் மெடிக்கல் எமர்ஜென்சினா கீழே அவ்வளோ தூரம் வர போகும், அதுவும் ஆஃப் ரோடு மழை டைம்லாம் வந்தால் ரொம்ப கஷ்டம்தான். பட் எப்படி இவங்க இங்கே இருக்கிறாங்கன்னு தெரில. மேபி இங்கே எங்கேயாவது பக்கத்தில் ஏதாச்சும் இருக்கலாம், நமக்கு இந்த ஒரு இடம் தான் வந்துட்டு தெரியும் போல். பட் பிளேஸ்னால் செம்மையாக இருக்குது, நல்லா ஜில்லுன்னு இருக்குது. இப்போ பாருங்கள் ஒரு பிரிட்ஜு மாரி போகுது, உங்களுக்கு தெரியல. மேபி வரும்போது வேணால் நம்ம அங்கே போய் பார்க்கலாம். ஸோ ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அந்த ரப்பர் பிளான்டேஷன் தான் வந்துட்டு பண்ணிகிட்ருக்காங்க. பட் இந்த டைம் வந்து அந்த ரப்பர் பிளான்டேஷன் எதுவுமே இல்லை. சான்ஸே இல்லைங்க. ஆஃப் ரோடு வேறு லெவலில் இருந்துச்சு. உங்களுக்கு நிறையா வீடியோஸ்லாம் வந்துட்டு காமிக்கல, போகிறதுக்குள்ளே நாங்கள் போடுற பாரு. அதுவும் நம்ம ஹீரோ இவ்வளோ தண்டி இருக்காதுல்ல, இவ்வளோ தூக்கிட்டு அந்த ஆஃப் ரோடில் கடந்து போகிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த சைடு பார்த்தா பள்ளம், ஒரு சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வாட்டர் கிராசிங் ஆகுது, சைடில் பள்ளம், திடீர்னு உள்ளே விழுந்துட்டா அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு இங்கே சிக்னல் எதுவுமே இல்லை, பிஎஸ்என்எல் மட்டும் தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஏர்டெல் ஜியோ சுத்தமாக டவரில். இந்த இடத்துலலாம் மழை டைம்லாம் வந்து மாட்டிக்கிட்டுன்னா அவ்வளோதான், எங்கேயும் போக முடியாது, சிக்னலும் இல்லை. இங்கேருந்து தண்ணி வாட்டர் கிராசிங்லாம் ஆகுது, மரகிரம்லாம் விழுந்ததுன்னா சோழி முடிஞ்சு. யாராச்சும் வந்து நம்மளை வந்து காப்பாற்றினா தான் உண்டு, அது வரைக்கும் வாய்ப்பே இல்லை. எனக்கு தெரிஞ்சு இங்கே அந்த இதுவும் இப்போ என்னது வைல்டு அனிமல்ஸ் எதுவும் வரல. மேபி கரடி இருக்கிறதுக்கெலாம் சான்சஸ் இருக்குது. கரடி, யானை இருக்கும் மேபி. பட் கரடி கண்டிப்பாக உண்டு. ஆனால் இந்த இடத்துலலாம் தென்காசி சைடெலாம் வந்து கொஞ்சம் அதிகமாக உண்டுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இங்கே எப்படின்னு சொல்லி தெரில. ஆனால் இது வரைக்கும் எதுவுமே வரல, வராமல் இருக்கணும், வந்துடக்கூடாது. இல்லை இங்கே நிப்பாட்டலான்னு பார்த்தேன், கீழே இல்லைல்ல. இல்லை. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு செம்ம ஆஃப் ரோட் பண்ணிட்டு வந்தோம். நீங்கள் வீடியோஸ்லேயே வந்துட்டு பார்த்துருப்பீங்க, செம்ம ஒரு பிளேஸு. இங்கே பார்த்தீங்களா பல்சரை வச்சுட்டு எப்படி ஆஃப் ரோட் பண்ணிட்டு வராங்க பாருங்கள். கைஸ் செம்மையான ஆஃப் ரோடு. நம்ம வண்டி வந்து அடித்து வந்துட்டு இங்கே பாரு, உனக்கு ஒரு கதை தெரியுமா, இங்கனக்குள்ளே கீழே விழுந்துருப்போம். வண்டி ஏறவே மாட்டேன்ட்டு மேலே வண்டியில் வந்துட்டீங்க. இன்னும் 1.1 கிலோமீட்டர் இருக்குது. நாங்கள் வர வழியில் ஒரு வாட்டர் கிராசிங் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. இந்த இடத்துல தான் நாங்கள் வந்து பைக்கை நிப்பாட்டி கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துருவோம். ஆக்சுவலாக இந்த பிளேஸே வேறு லெவலில் இருக்குங்க. அப்படியே அந்த காற்று அடிக்கிறது, மரத்தோட சவுண்டு, தண்ணி போகிற சவுண்டு, வேறு எந்த சவுண்டுமே கேட்கல. இப்போ பாருங்கள் எங்களோட பைக்ஸ், அப்புறம் வாட்டர் கிராசிங், செம்ம பிளேஸு. ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஹிடன் ஸ்பாட் தான் சொல்லணும், கொஞ்சம் பேர் தான் தெரியும் ரோஸ்மலாங்கிறது. நீங்கள் இந்த சைடு வந்தால் மறக்காமல் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரியான ஃபன் ஆக்டிவிட்டீஸ்லாம் போகிற வழியில் இந்த ஆஃப் ரோட்லலாம் இருக்கும், ஃபன்னாக இருக்கும், செம்மையாக இருக்கும். மிஸ் பண்ணிடாமல் நீங்கள் இந்த லைஃப்பில் ஒரு டைமாவது இங்கே இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். அதுவும் நாங்கள் 2025 ஃபஸ்ட் டே வந்திருக்கோம். நியூ இயரோட ஃபஸ்ட் ரைடு தான், செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். கைஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரோஸ்மலா வந்துட்டோம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா 50 மீட்டரில் தான் ரோஸ்மலாங்கிறது இருக்குது. வேறு லெவலில் இருக்குது, சான்ஸே இல்லை. அந்த போகிற ரோடு ஆஃப் ரோடு தான், எக்ஸ்ட்ரீம் ஆஃப் ரோடு. மழை டைம்லாம் வந்தோன்னா ரொம்ப கஷ்டம்தான். ஸோ ரோஸ்மலாவுக்கு போகக்கூடிய வே செம்மையாக இருக்குது.
அதுவும் இந்த மாதிரி நான் ஆஃப் ரோட்லாம் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடிலாம் நாகர்கோவிலுக்கு ஒரு ஹிடன் ஜெம் அதுக்கு வந்துட்டு போனோம், வீடியோஸ்லாம் பண்ணியிருப்போம், பட் நேம் சரியாக தெரில. அங்கே போகும்போது கூட இந்த மாதிரி ஆஃப் ரோட்லாம் இல்லை, பட் செமையாக இருக்குது. ஸோ பக்கத்தில் தான் பாருங்கள் அந்த பனானா மரம்லாம் வந்துட்டு இருக்குது, வாழை மரம்லாம் வந்துட்டு இருக்குது. செம்ம பிளேஸு, ரியலி ஒர்த்து காய்ஸ். நீங்கள் இந்த பிளேஸ்க்கு வரதுக்காண்டி இங்கே வந்துட்டு இருக்கலாம். புரியல? பாம்பு மேலே ஏற்றிட்டு அப்படியா? செத்துட்டோ? பால்கிட்ட வந்து செடி கொடுத்து பெரிய பாம்பா? சரியான பெரிய ஐயே. ஆனால் ஒல்லியான பாம்பு. ஓ, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ரோஸ் மலாக்கு வந்துட்டு வந்தாச்சு. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கவுண்டர் இருக்கும். இங்கே வந்து நம்ம டிக்கெட் எடுத்து தான் வந்துட்டு உள்ளே போகணும். ஆக்சுவலாக ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா 70 rupees வந்துட்டு சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் வந்துட்டு எங்களோட ஹெல்மெட் எல்லாம் இங்கே வச்சுட்டு உள்ளே வந்துட்டு போகிறோம். ஆனால் டிக்கெட் வரும் சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு டிக்கெட் வந்துட்டு இருக்கும். ஸோ எங்கள் 5 பேருக்கு பார்த்தீங்கன்னா 350 rupees வந்துட்டு வந்திருக்கு. ஒரு ஆளுக்கு வந்துட்டு 70 நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேரளா பசங்க எல்லாம் வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு வந்திருக்காங்க. ஸோ ஸ்பாட்டே பார்த்திங்கன்னா செம்ம ஸ்பாட்டாக இருக்குது கைஸ். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்துட்டு போக போகிறோம். ஸோ வாங்க கைஸ் போகலாம். நம்ம இங்கே வந்து கொஞ்சம் தூரம் ஆஃப் ரோட் மாதிரி வரும், அதுக்கப்புறமா வந்துட்டு இது வரும்னு நினைக்கிறேன், பட் தெரில. கொஞ்ச நேரமாக இவர் வந்து எங்கள் கூட வந்துட்டு இது பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இவர் தான் எங்கள் கம்பெனியன். ஹாய். ஸோ நாங்கள் எல்லோரும் தான் வந்துட்டு மேலே போயிட்டுருக்கோம். இவர் தான் எங்கள் கூட வந்துட்டு கம்பெனியனாக வந்துட்டுருக்காரு. எடா மோனா, நின்ற பேர் என்ன? எடா கைஸ் ஃபுல்லாக இங்கே பாருங்கள், பாறையாக இருக்குது. இதில் தான் நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம் கைஸ். இவங்க தான் நம்ம கூட கம்பெனியனாக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பிளேஸுக்கு போகும்போதெல்லாம் வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வராங்க, பட் இப்போ நம்ம கூட வந்து இவங்க வந்துட்டுருக்காங்க. எடா வா 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 கைஸ், செம்ம பிளேஸ் கைஸ். இனி அந்த போயிட்டு வியூ பாயிண்ட்டை பார்க்கணும். இந்த மாதிரி தான் இருக்குது, ஏறுற மாதிரி தான் இருக்குது. ஒரு 500 meters ஒரு குட்டி ட்ரெக்கிங் மாரி வந்துட்டு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பாறையாக தான் இருக்குது, பார்த்தாலே தெரியும். அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்துட்டு பரப்பார் வியூ, ரோஸ் மலாவை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து பரப்பார் வியூ பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து பார்த்தா டேம் தெரியும். நான் உங்களுக்கு மேலே போயிட்டு உங்களுக்கு அந்த வியூ பாயிண்ட்டை காமிக்கிறேன் கைஸ். பாருங்கள், வியூ பாயிண்ட்டு அடிப்பொலியாக இருக்கும். ஏய் வாவ் கைஸ், வேறு லெவலில் இருக்குது, செம்மையாக இருக்குல்ல? இங்கே இருக்குது. செம்மையாக இருக்குது பாருங்கள் கைஸ். கைஸ் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு வியூ பாயிண்ட் வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து மேலே வந்துட்டு போகலாம். மேலே ஒரு வியூ பாயிண்ட் வச்சுருக்காங்க. ஸோ அங்கே போய் பார்க்கலாம். படி இந்த மாதிரி தான் இருக்குது, பார்த்து ஏறணும். ஸோ செம்மையாக இருக்குது. நல்ல வேலை நாங்கள் வந்த டைம் யாருமே இல்லை. டைம் பார்த்திங்கன்னா 11 மணி ஆகுது. காலைல வந்தால் நல்லா இருந்திருக்கும். பட் இப்போ ஃப்ரீயாக பார்த்துட்டு போகலாம். இப்போ பாருங்கள் கைஸ், எப்படி இருக்குன்னு பாருங்கள், சூப்பராக இருக்கா? இது வந்து பரப்பார் டேம்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ நம்ம இருக்கக்கூடிய பிளேஸ் வந்து கொல்லம் டிஸ்ட்ரிக்கு, அங்கே வந்து ரோஸ் மலா. இது வந்து பரப்பார் டேம், பரப்பார் வியூ பாயிண்ட். ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணி வருது. ஆக்சுவலாக இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா ஸோ அந்த இடத்துலலாம் வந்துட்டு ஃபாக் அப்படியே வந்து கவர் பண்ணியிருக்கு. ஸோ செம்மையாக இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே இந்த ஸ்பாட்டை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். சம்மர் டைம்லலாம் அந்த இடத்துல வந்து தண்ணியாக இருக்காது. இந்த இப்போ வந்து வந்ததுனால டிசம்பர் டைம்னால கொஞ்சம் தண்ணிலாம் இருக்குது. இனிமேல் தான் அவங்க டென்ஷன் அவங்க இறங்கிடுவாங்க கண்டிப்பாக. பாரு அதில் ஃபோன் பண்ணி இங்கே வரதுக்கான லொக்கேஷன் மேப் எல்லாமே நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்காம போய் செக் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக நம்ம கீழே டிக்கெட் எடுத்துகிட்டு இங்கே வந்துட்டு காமிச்சிட்டு மேலேயும் போயிட்டு வியூ பாயிண்ட் பார்த்துக்கலாம். தென் இங்கேயும் வந்துட்டு வியூ பாயிண்ட் பார்த்துக்கலாம். வியூ பாயிண்ட் தான் செம்மையாக இருக்குது. ஸோ இப்போ டைம் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஆல்மோஸ்ட் 12 o'clock ஆகுது. நாங்கள் வந்து ராஜதோட்டம் போகலான்னு சொல்லி பிளான் போட்டோம். பட் இங்கே வரதுக்கே வந்துட்டு டைம் ஆயிடுச்சு. ஏன்னா ஆஃப் ரோடு, செம்ம ஆஃப் ரோடு. பைக்கு எல்லாம் எடுத்துகிட்டு இப்போ கீழே வேறு இறங்கி போகணும். பெட்ரோல் வேறு வண்டியில் வந்து கம்மியாக தான் இருக்குது. எப்படி போக போகிறோம் சொல்லிட்டு
தெரியலை. ஸோ அதனால் நம்ம வந்துட்டு போகலாம் கைஸ். ராஜதோட்டம் வந்துட்டு இன்னொரு நாள் வந்துட்டு நம்ம வந்து பார்க்கலாம். இந்த ஸ்பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி தான் வந்து நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ சம்மர் ஸ்பாட்டு நீங்களும் மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். இப்போ நம்ம கரெக்டாக இருக்கக்கூடிய ஸ்டேட் பார்த்திங்கன்னா வந்து கேரளா. அதாவது இந்த ரோஸ்மலா வந்து கொல்லம் டிஸ்ட்ரிக்டில் வந்துட்டு இருக்குது. எடா மோனே பார்த்தீங்கன்னா நாய் நம்ம கூட தான் வந்தது. இப்போ நம்ம கூட வந்து கீழே இருந்தது. பார்த்தீங்களா, நம்ம வந்து வந்தோமா, டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் எடுத்தது வந்து மேலே நம்மளை கூப்பிட்டு போயிட்டு கீழே வர இப்போ வந்து கூப்பிட்டு வந்து விட்டுருக்கோம். ஆக்சுவலாக இப்போ வந்து நாங்கள் சாயா குடிக்க கேண்டீன் வந்துட்டு இந்த ஸ்பாட்டில் வந்து இருக்கோம். ஸோ இது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஷாப் இருக்குது. ஸோ எனக்கு அரியலை இந்த பேர். ஸோ அதனால் நீங்கள் மலையாளமாக இருந்தால் வந்து பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து மலையாளம் பேச மட்டும் தான் தெரியும், படிக்க தெரியாது. ஆமாம் பேசுவேன். கைஸ், இந்த வீடியோ வந்துட்டு நம்ம வந்து இதோட வந்து என் பண்ணிக்கலாம். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு, செம்மையான பிளேஸு. ஸோ இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆரியங்காவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல் இருக்குது. நீங்கள் அப்படியே இதிலே போனீங்கன்னா ரோஸ்மலா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 கிலோமீட்டர் சம்திங் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் செம்ம ஸ்பாட்டு. நீங்கள் லைஃப்பில் ஒரு டைமாவது இந்த இடத்துல வந்து பாருங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பைக் மட்டும் தான் இல்லை, காரு, இந்த மாதிரி காரு, ஸ்கூட்டி எல்லாமே மேலே இருக்குது. பட் எக்ஸ்ட்ரீம் ஆஃப் ரோடு தான் இருந்துச்சு. நீங்கள் மழை டைம்லாம் வந்தீங்கன்னா சரியான ஃபன் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கும், ஃபன் ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்கும். ஏன்னா அங்கங்கே வந்துட்டு நிறையா ஆஃப் ரோடு, வாட்டர் கிராசிங்லாம் இருந்துச்சு. ஸோ அதனால் இப்போ வந்து நாங்கள் வந்து கிளம்ப போகிறோம். ஸோ இந்த ப்ளாகை வந்து நான் இதை வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி இந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஹிடன் ஸ்பாட் தான் இது, ரோஸ்மலா. நான் வந்து லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். ஸோ பார்க்கலாம் கைஸ், வி வில் see you guys next video. ஸோ பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் அண்டில் பாய். விஜய் பார்க்கலாம்.